Welcome to Periyavittu channel. CA intermediate course kana taxation paper for the assessment year 21 to 22. Direct tax class 33rd video. Income from house property video 3. ஏற்கனவே உள்ள ரெண்டு வீடியோலையும் நம்ம ரெண்டு கேட்டகரி பார்த்தோம். இப்போ இதுல பார்க்க போறது மூணாவது கேட்டகரி. இது ஆக்சுவலா மூணாவது கேட்டகரி. First category income from house property for let out house throughout the previous year. Second category computation of income or house property for let out property throughout the previous year but vacant for part of the year. Let out throughout the previous year vacancy பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது computation of income from house property for self occupied houses or unoccupied houses. ஒன்னு தானே போய் அதை உபயோகிச்சுக்கிறது, சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்திக்கிறது, இல்ல பயன்படுத்தாம சும்மா இருக்க வீடுகள், ஆனா வாடகைக்கு விடல, சும்மா இருக்க வீடுகள், செல்ஃப் ஆக்குபைட் ஹவுசஸ் ஆர் அன்ஆக்குபைட் ஹவுசஸ். இதுக்கு எப்படி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு இன்கமே இல்லை, வாடகைக்கு விட்டாதானே இன்கம் வரும். இதுல வாடகைக்கே விடலை அப்படிங்கல இது இன்கமே இல்லைங்கிறதுனால நெட் ஆனுவல் வேல்யூவே நில். நேர நெட் ஆனுவல் வேல்யூல இருந்து நம்ம வந்தெல்லாம் நில். வாடகைக்கு விட்டாதான் வருமானம் வரப்போகுது, விடாததுனால இதுக்கு நெட் ஆனுவல் வேல்யூவே நில்லுன்னு வச்சிடலாம். அதிகபட்சம் ஒருத்தர் ரெண்டு செல்ஃப் ஆக்குபைட் ஹவுசஸ் வச்சுக்கலாம். முன்னாடி ஒண்ணுதான் இருந்துச்சு, இப்ப ரூல் மாத்தி ரெண்டு செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ஒருத்தர் வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஒருத்தருக்கு வச்சுக்க அனுமதி கிடையாது. எத்தனை வீடு வச்சிருந்தாலும் அதுல ரெண்டு அவர் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ரெண்டு வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் அவர் லெட் அவுட் பண்றாரோ இல்லையோ அது டீம் டு பி லெட் அவுட். டீம் டு பி லெட் அவுட் வரையில அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுங்க, ஒருத்தர் ரெண்டு செல்ஃப் ஆக்குபைட் ஹவுசஸ் வச்சுக்கலாம் டாக்ஸ் கட்டாம. அப்ப இதுக்கு நேர வருமானமே இல்லாததுனால நெட் ஆனுவல் வேல்யூ நில். அதுல இருந்தே இது ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உள்ள முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் வேல்யூ, விச்சவர் இஸ் ஹையர், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், விச்சவர் இஸ் லோயர், அப்புறம் ஆனுவல் ரெண்ட், விச்சவர் இஸ் ஹையர், எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கிராஸ் ஆனுவல் வேல்யூ எதுவுமே தேவையில்லை. நெட் ஆனுவல் வேல்யூ நில். அதுல இருந்து டிடக்ஷன்ஸ் 30% ஆஃப் NAV. NAVயே நில்லுங்கிறப்ப இதுவும் வராது. இதுக்கு இதுவும் வராது. வர்றது ஒண்ணுதான், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் மட்டும்தான். ஆனா இது வரைக்கும் பார்த்த ரெண்டு கேட்டகரிக்கு அது வித்தவுட் சீலிங் லிமிட்னு வந்திருக்கும். இது வித் சீலிங் லிமிட். இதுக்கு மேக்சிமம் இவ்வளவுதான் நீங்க டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சீலிங் லிமிட் இருக்கு. அதுக்கெல்லாம் அந்த மேக்சிமம் சீலிங் லிமிட் கிடையாது. எவ்வளவு ஆக்சுவலா ஆயிருக்கோ அந்த ஆக்சுவலா ஆனது எல்லாமே நீங்க கழிச்சுக்கலாம் லெட் அவுட் ஹவுஸா இருந்தா. ஆனா இதுக்கு செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ், அன்ஆக்குபைட் ஹவுஸ் வரையில உங்களுக்கு சீலிங் லிமிட் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. அதான் வித் சீலிங் லிமிட். அது இந்த நெட் ஆனுவல் வேல்யூ அதை கழிச்சா நம்ம கிடைக்கிறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மைனஸ். ஏன்னா இதுல இருந்து இதை கழிக்கும் போது மைனஸ். ஆக்சுவலா இது இன்கம்னாலுமே நமக்கு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டில இருந்து கிடைக்கிறது லாஸ் தான். இதை நம்ம செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட்ல இந்த லாஸை பயன்படுத்திக்கலாம். அதனால இதுல கிடைக்கிறது லாஸ் தான். இது இன்கம் மைனஸ் போட்டிருக்கிறதுனால இன்கம் போட்டிருக்கேன். லாஸ்ன்னு போட்டா இந்த மைனஸ் போட தேவையில்லை. லாஸ்ன்னு போடும்போது இந்த மைனஸ் போட தேவையில்லை. அதனால செல்ஃப் ஆக்குபைட் ஹவுசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு நில்லா இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவா இருக்கும். நில்லா எப்ப இருக்கும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் இல்லைன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் நில். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் இருந்தா லாஸ். அதனால அதுல எந்தவித இன்கமே இருக்காது, அதுக்கு வரி கட்ட தேவையில்லை. ஒண்ணு நில்லா இருக்கும், இல்லைன்னா லாஸா இருக்கும். அதுல பிளஸ்ல வரவே வராது. இந்த ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல்ல நான் என்ன சொன்னேன், இதுக்கு செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ்க்கு வித் சீலிங் லிமிட். அப்ப அந்த மேக்சிமம் லிமிட் எவ்வளவு அப்படிங்கறத எப்படி தீர்மானிக்கிறது, எப்படி நிர்ணயம் பண்றது அப்படின்னு சொன்னா, இப்ப லோன் எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். கேபிட்டல் பாரோடு தானே, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல். அந்த கேபிட்டல் எந்த பர்பஸ்க்காக பாரோ பண்ணியிருக்காங்க? வீடு ரிப்பேருக்கா, ரெனிவலுக்கா, ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கா, அல்லது ஒரு வீடு புதுசா வாங்குறதுக்கா, கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கா? இது ஏற்கனவே இருக்க வீடை ரிப்பேர் பண்ணலாம், ரெனிவல் பண்ணலாம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதுக்காகவும் லோன் வாங்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம புதுசா வாங்குறதுக்கோ புது வீடு கட்டுறதுக்கோ லோன் வாங்கலாம். எந்த பர்பஸ்க்கு வாங்குறாங்கிறத முதல்ல பார்க்கணும். சப்போஸ் இருக்க வீட்டுக்கே ரிப்பேர், ரெனிவல், ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் வாங்கியிருக்காங்கன்னா மேக்சிமம் 30,000 ஆக்சுவலா உள்ளது, அல்லது 30,000 எது கம்மியோ அதுதான் இங்க வரும். இந்த சீலிங் லிமிட்ல 30,000 தாண்டாது. எப்ப ரிப்பேரோ, ரெனிவலோ, ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ வாங்கியிருந்தா 30,000 தாண்டக்கூடாது. சீலிங் லிமிட் 30,000. அதுக்குள்ள எவ்வளவு வந்தாலும் போட்டுக்கலாம்.
சரி, வீடு இதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ வாங்கியிருந்தாங்க அப்படின்னா தேதியை பார்க்கணும். இந்த ரிப்பேருக்கு வாங்கையில தேதி பார்க்க தேவையில்லை. வீடு வாங்கியிருந்தாங்க அல்லது வீடு கட்டியிருக்காங்க, அதுக்காக லோன் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா தேதியை எந்த தேதியில லோன் வாங்கினாங்க, அதான் 1/4/99க்கு முன்னாடி வாங்கினதா 1/4/99க்கு அப்புறம் வாங்கினதா அப்படிங்கிறத பார்க்கணும். 1/4/99க்கு முன்னாடியே லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மேக்சிமம் சீலிங் லிமிட் 30,000. இந்த மேக்சிமம் சீலிங் லிமிட் 30,000. புரியுதா உங்களுக்கு? இந்த ஃப்ளோ சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல லோன் எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். ரிப்பேர், ரெனிவல், ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்கியிருந்தா 30,000 முடிஞ்சிச்சு. இல்ல வீடு கட்டுறதுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ லோன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த லோனோட தேதியை பார்க்கணும். பிஃபோர் 1499 ஆன் ஆர் ஆஃப்டர் 1499. பிஃபோர் 1499 சீலிங் லிமிட் 30,000 முடிஞ்சு போச்சு. இல்ல ஆன் ஆர் ஆஃப்டர் 1499 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ லோன் வாங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா லோன் வாங்கின வருஷத்தோட எண்டு, லோன் வாங்கின பினான்சியல் இயர், எந்த வருடம் லோன் வாங்கியிருக்கோமோ அந்த பினான்சியல் இயரோட எண்டு, அதுல இருந்து 5 வருஷத்துக்குள்ள அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டதான்னு பார்க்கணும். ஒரு சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கணும். இது 2 எஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது லோன் வாங்கின தேதியில, லோன் வாங்கின பினான்சியல் இயர் அதனுடைய எண்டு, அந்த பினான்சியல் இயரோட எண்டுல இருந்து 5 வருஷத்துக்குள்ள வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கணும். வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கணும். அப்படி கட்டி முடிக்கப்பட்டிருந்தால் எஸ் அப்படின்னா மேக்சிமம் 2 லட்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் அங்கே காட்டலாம். அப்படி கட்டி முடிக்கப்படலை, 5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கப்படலைன்னா அப்பவும் 30,000 காட்டலாம். 5 வருஷத்துக்குள்ள லோன் 1/4/99க்கு அப்புறம் வாங்கி 1/4/99 அன்றோ அதற்கு பிறகோ லோன் வாங்கி இருந்து வீடு இந்த லோன் வாங்கின வருடத்துல இருந்து 5 வருஷங்களுக்குள்ள வீடு கட்டி முடித்திருந்தால் 2 லட்சம் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அப்படி 5 வருஷத்துக்குள்ள வீடு கட்டி முடிக்கலைன்னா அப்பவும் 30,000 தான். அதனால இந்த சீலிங் லிமிட்டை நீங்க பார்க்கணும். அப்ப லோன் எதுக்கு வாங்கியிருக்காங்க? ரிப்பேருக்கு வாங்கியிருந்தா 30,000, புது வீடு வாங்கியிருந்தா லோன் வாங்கின தேதி முன்னாடியா 1499க்கு முன்னாடியா 1499க்கு அப்புறமா, 1499க்கு முன்னாடி வாங்கியிருந்தால் 30,000, 1499க்கு அப்புறம் வாங்கியிருந்தால் வீடு 5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சாச்சான்னு பார்க்கணும். கட்டி முடிச்சிட்டால் 2 லட்சம், 2 லட்சம் கட்டி முடிக்கலைன்னா 30,000. இப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சீலிங் லிமிட் இருக்கு. அதாவது ரிப்பேர், ரெனிவல், ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் வாங்கியிருக்கலாம், புது வீடு வாங்கவும் லோன் வாங்கியிருக்கலாம், 2 பர்பஸ்க்காகவும் வாங்கியிருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 2 லட்சம் தான். எல்லாத்தையும் சேர்த்து 2 லட்சம் தான் லிமிட். இதுக்காக வாங்கியிருந்தாலும் சரி, இதுக்கு 2க்குமே வாங்கியிருந்தாலும் 2க்கும் சேர்த்து 2 லட்சம். அது மாதிரி இது 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் இருந்தாலும் எல்லா செல்ஃப் ஆக்குபைடுக்கும் சேர்த்து 2 லட்சம். ஒரு இதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம எத்தனை செல்ஃப் ஆக்குபைடு, 2 தான் மேக்சிமம் அலவுட், அந்த 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ்க்கும் சேர்த்து 2 லட்சம் தான். அதுவும் 2 லட்சம் தான், இதுவும் 2 லட்சம் தான். மேக்சிமம் லிமிட் உங்களுக்கு மொத்தத்துல 2 லட்சம். இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 லட்சம். இது கணக்கு போடையில உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு இதனுடைய சீலிங் லிமிட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது எதுக்காக லோன் வாங்கியிருக்காங்க. ரிப்பேருக்கு வாங்கியிருந்தா 30,000, புதுசா கட்டுறதுக்கோ, புதுசா வாங்குறாங்க அல்லது புதுசா கட்டுறதுக்கு வாங்குறாங்க, கட்டின வீடை வாங்குறாங்க இல்ல கட்டுறதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா அது 1/4/99க்கு முன்னாடி எடுக்கப்பட்டதா 1/4/99க்கு பிறகு எடுக்கப்பட்டதான்னு பார்க்கணும். 1/4/99க்கு முன்னாடி எடுக்கப்பட்டா அதுக்கு 30,000, பிறகு எடுக்கப்பட்ட 5 வருடங்களுக்குள்ள வீடு முடிச்சிருந்தா 2 லட்சம், 5 வருடங்களுக்குள்ள வீடு முடிக்கலைன்னா அதுவும் 30,000. எந்த காரணங்களுக்காக எடுத்தாலும் எல்லா காரணங்களும் சேர்த்து மேக்சிமம் 2 லட்சம் தான். அதே மாதிரி 2 வீட்டுக்கு சேர்த்து 2 லட்சம் தான். மொத்தத்துல இந்த மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அந்த இடத்துல 2 லட்சத்தை மீறக்கூடாது. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கணக்குல அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் இதுவரைக்கும் நம்ம போட்ட கணக்குல மொத்த தொகையா கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்காம இவ்வளவு தொகை இவ்வளவு சதவீதத்துக்கு வாங்கியிருக்காங்க வட்டிக்கு அப்படி இப்படின்னு கொடுத்துட்டா நம்ம தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு 2 விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். அதை தான் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோல சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. அவங்களே மொத்தமா கொடுத்துட்டா நமக்கு வம்புல அந்த தொகையை தூக்கி அப்படி நம்ம போட்டுக்கிட்டுலாம். ஆனா அப்படி கொடுக்காம ஒரு 10 லட்சம் ரூபாய் 9% வட்டியில வாங்கியிருக்காரு அப்படின்னா நம்ம தான் கணக்கு பண்ணணும்.
அப்ப அந்த இடத்துல ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வரும், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வரும். ரெண்டையும் கூட்டி நம்ம அதுக்கப்புறம் சீலிங் லிமிட் பார்க்கணும். ரெண்டையும் கூட்டிட்டு சீலிங் லிமிட் பார்க்கணும். இப்போ வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கம்ப்யூட் பண்றது அப்படின்னு சொன்னா இதுதான் ஸ்டெப்ஸ். முதல்ல டேட் ஆஃப் பாரோவிங்க பாருங்க, எந்த தேதியில கடன் வாங்கியிருக்காங்க, அப்புறம் எந்த இயர்ல அவங்க வீடு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்க்க வேண்டியது லோன் ரீபேமெண்ட் பண்ணியிருந்த அந்த தேதி. இது கடன் வாங்கின தேதி, இது வீடு கட்டி முடித்த வருடம், இது வந்து லோன் வாங்கின தேதி. இந்த ரெண்டுல எது ஏர்லியர்னு பாருங்க. இது ரெண்டுல எது ஏர்லியரோ அதை இந்த இடத்துல எழுதுங்க. எது முன்னாடி முடிஞ்சதோ, அதாவது கட்டி முடிச்சது முன்னாடினா அது, இல்ல அதுக்கு முன்னாடியே லோன் ரீபே பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டு. அந்த ரெண்டு டேட்டுக்கு நடுவுல எவ்வளவு பீரியட் இருக்குன்னு பார்க்கணும். என்ன இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கணக்கு போடையில இது இன்னும் உங்களுக்கு புரியும். முதல்ல டேட் ஆஃப் பாரோயிங் எழுதுங்க. அடுத்து அந்த வீடு எப்ப கட்டி முடிச்சாங்கன்னு பார்க்கணும், இல்லைன்னா லோன் எப்ப திரும்ப கட்டுனாங்கன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு தேதியில எது முந்தைய தேதியோ, எது ஏர்லியரா வந்த தேதியோ அதை இங்கே எழுதணும். இப்ப சப்போஸ் வந்து இந்த ஏர்லியரா வந்த தேதி வந்து நான் போடுறேன் 30/5 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போறேன்னு வச்சுக்கோ, 2018. இது ஏர்லியரா வந்த தேதின்னு வச்சுக்கோ. இது வந்து டேட் ஆஃப் பாரோயிங் வந்து 1/4/2016ன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு கடன் வாங்கியிருக்கா. இந்த தேதியில 30/5/2018 வந்து ஏர்லியர் டேட்னு வச்சுக்கோ. இப்ப இந்த பீரியட் எப்படி பாக்குறதுன்னா, இந்த 1/4/2018க்கும் இந்த ப்ரீவியஸ் இயருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர் 31/3/2018. இதுக்கு பார்க்கணும். இதுதான் இந்த பீரியட் பிட்வீன் 1, அதாவது இந்த ஸ்டெப் 1, இந்த பீரியட் பிட்வீன் இந்த டேட் ஆஃப் பாரோயிங்க்கும் 31st March of previous year preceding step 4. இந்த 2018ஓட previous year என்ன, 2017 மார்ச். அந்த 2018 மார்ச், 2018 ஏப்ரல்ல இருந்து இந்த இயர்னா 2018 மார்ச் இதனுடைய previous year. அந்த 2018 மார்ச் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எத்தனை வருஷம், 2016 to 17, 17 to 18, 2 வருஷ பீரியட். அந்த 2 வருஷ பீரியடுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு நீங்க கணக்கு பண்ணணும். டேட் ஆஃப் பாரோயிங், அப்புறம் வீடு கட்டி முடிச்ச தேதி இல்ல லோன் ரீபேமெண்ட் பண்ண தேதி எது ஏர்லியரோ அதை இங்க குறிக்கணும். அந்த ஏர்லியர் டேட்டுக்கு அதனுடைய ப்ரீவியஸ் இயர் இருக்கு பாத்தீங்களா, 2018ங்கிறது அடுத்த இயர். 2018 மார்ச்சோட இதுக்கு ப்ரீவியஸ் இயர் முடியுது. அந்த 31/3/2018ஓட நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து 5 வருஷங்கள் எழுதணும். இயர் ஆஃப் கம்ப்ளீஷன்ல இருந்து கரெக்டா 5 வருஷம் எழுதிட்டு வரணும். அந்த 5 வருஷத்துல நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க கால்குலேட் பண்ணோம்ல, அது 5ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். இவ்வளவும் கண்டுபிடிச்சா நீங்க ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். முதல்ல ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க எந்த தேதியில கடன் வாங்கினோமோ அதை எழுதணும். அடுத்து எந்த தேதியில வீடு கட்டி முடிச்சோம் அல்லது லோன் ரீபே பண்ணமோ அந்த தேதியில எது சீக்கிரமா வருதோ அந்த தேதியை இங்க எழுதணும். சப்போஸ் 30/5/2018 அப்படின்னு சொன்னா அதனுடைய ப்ரீவியஸ் இயர் எண்டிங் 31/3/2018ஓட தான் இந்த இயர், இதுக்கு முந்தைய இயர் எண்ட் ஆயிருக்கும். அந்த 31/3/2018க்கும் இந்த 1/4/2016க்கும் நடுவுல எத்தனை வருஷம்னு பார்த்து அந்த வருஷத்துக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன்ல இருந்து 5 வருஷம் கண்டினியூஸா எழுதிட்டே வரணும். அந்த 5 வருஷத்துல நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் வந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிக்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 5ஆல டிவைட் பண்ணா அது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, லோன் கட்டாம இருந்தால் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு, லோன் கட்டி இருந்தால் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால லோன் நாட் அட் ரீபெய்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த மாதிரி இது ரெண்டையும் கண்டுபிடிச்ச பிறகு இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் சீலிங் லிமிட் கண்டுபிடிக்கணும். இதுல ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். ஆனா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க இந்த ஸ்டெப்ஸ் தான்.
இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு போவோம். P has one house property at Nehru Nagar in Bengaluru. She stays with her family in the house. The rent of similar property in the neighborhood is rupees 25,000 per month. Municipal valuation is rupees 2,80,000 per annum. Municipal taxes paid is rupees 8,000. The house construction began in April 2014 with a loan of rupees 20 lakhs taken from SBI Housing Finance Limited at 9% per annum on 1/4/2014. The construction was completed on 30/11/2016. On 31/3/2021, P paid rupees 2,40,000 which included rupees 1,80,000 as interest. There was no principal repayment prior to this date. Compute P's income from house property for assessment year 21 to 22. P has one house property. She stays with her family in the house. அப்ப இது என்ன ப்ராப்பர்ட்டி? செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. அது எழுதாம விட்டுட்டேன். இது வந்து கேட்டகரி 3ல வர்றது. இது வந்து கேட்டகரி 3ல வர்ற ப்ராப்பர்ட்டி. அதை நோட் பண்ணாம விட்டுட்டேன். நீங்க நோட் பண்ணீங்க. செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. அதனால இது வந்து கேட்டகரி 3ல வர்ற ப்ராப்பர்ட்டி. கேட்டகரி 3ல வர்ற ப்ராப்பர்ட்டி. The rent of similar property in the neighborhood is தேவையா? இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ். அது ரெண்ட் தேவையில்லை. முனிசிபல் வேல்யூவேஷன் தேவையில்லை. முனிசிபல் டாக்ஸஸ் தேவையில்லை. இது மூணு தேவையில்லாத டேட்டா. ஏன்னா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு எதுவுமே தேவையில்லை. The house construction began in April 2014. வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. SBI Housing Financeல 20 லட்சம் லோன் வாங்குறாங்க. 9%ல 1/4/2014 லோன் வாங்குறாங்க. வீடு கட்டி முடிச்ச தேதி 30/11/2016. 31/3/2021 2,40,000 கட்டுறாங்க. அதுல 1,80,000 இன்ட்ரெஸ்ட். இது வந்து 21 to 22 ப்ரீவியஸ் இயர்ல வருமே தவிர இதுல வராது. அதனால இந்த தேதி தேவையில்லாத தேதி 31/3/2021 தான் அவங்க வந்து இந்த ரீபேமெண்ட் ஆஃப் லோன். அதுக்கு முன்னாடி எதுவுமே லோன் கட்டல. நோ பிரின்சிபல் ரீபேமெண்ட் பிரியார் டு திஸ் டேட். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கட்டவே இல்லை. இது அடுத்ததுல சேர்ந்துடும். அதனால கம்ப்யூட் பீஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதனால இதுவும் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க 21 to 22க்கு தான் இது போகுமே தவிர 20 to 21 ப்ரீவியஸ் இயர் 20 to 21ல இது வராது. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது வந்து சேராது. அதனால இதையும் விட்டுறலாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? லோன் ரீபே பண்ணலைன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லை. நம்ம கணக்கு பண்ணக்கூடிய நமக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் 2021ங்கிற ப்ரீவியஸ் இயர்ல வந்து அவங்க வந்து லோன் ரீபே பண்ணவே கிடையாது. சரியா? அதனால ப்ரீவியஸ் இயர்ல லோன் ரீபேமெண்ட் கிடையாது. இப்போ நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம்னா இங்க உள்ள ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நமக்கு முதல்ல என்ன வேணும்? டேட் ஆஃப் பாரோயிங். டேட் ஆஃப் பாரோயிங் என்ன? 1/4/2014. இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் 30/11/2016. இந்த ரெண்டு டேட்ல எது எர்லியர்? டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் இருக்கா? இல்லை. ஏன்னா லோன் ரீபே பண்ணல. அந்த ப்ரீவியஸ் இயர்ல பண்ணல. அப்ப இதுல எது? ஒரே ஒரு டேட் தான் இருக்கு. அது என்ன டேட்டு? 30/11/2016. அப்ப 30/11/2016னா இந்த தேதியை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? 31/3 தான் எல்லாத்துக்கும் வரும். இது 2016. 31/3/2016 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப எதுல இருந்து எது வரைக்கும் கால்குலேட் பண்ணணும்? 1/4/2014ல இருந்து 31/3/2016 வரைக்கும் எத்தனை வருஷம்னு பார்க்கணும்? 2 வருஷம். 1/4/2014ல இருந்து 31/3/2015, 1/4/2015ல இருந்து 31/3/2016 2 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப 20 லட்சத்துக்கு 9% இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு 2ஆல பெருக்கிறோம். 3,60,000. ஒரு வருஷத்துக்கு 1,80,000, 2 வருஷத்துக்கு 3,60,000. புரியுதா? இங்க 2 வருஷம்ங்கிறதுனால அந்த 2 வருஷத்தை இங்க நம்ம கால்குலேட் பண்றோம். 20 லட்சத்துக்கு 9%, அப்ப 2 வருஷத்துக்கு 3,60,000. அப்புறம் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் 2016. இந்த 2016 இதுல இருந்து அப்ப 2016 to 17, 17 to 18, 18 to 19, 19 to 20, 20 to 21 அப்படின்னு சொல்லி 5 வருஷங்கள் எழுதுங்க. இதுல நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் 20 to 21 வருதா? வருது.
அதனால இந்த 3,60,000 அஞ்சால டிவைட் பண்ணுங்க 72,000. இதுதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். இப்ப புரிஞ்சுச்சா? டேட் ஆஃப் பாரோயிங் இருக்கு, இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் இருக்கு, டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் இல்ல. அதனால இந்த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன்ல எது ஏர்லியர்னா 30/11/2016. இதுக்கு முந்தின எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் எப்படி எழுதணும்னா 31/3/2016. அப்ப நம்மளுடைய பீரியட் வந்து 1/4/2014 இருந்து 31/3/2016 வரைக்கும் 2 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 1,80,000, 2 வருஷத்துக்கு 3,60,000. அப்புறம் வரிசையா இந்த 5 வருஷம் எழுதுங்க. 2016ல வீடு கட்டி முடிச்சாச்சு. அப்ப 16 to 17, 17 to 18, 18 to 19, 19 to 20, 20 to 21. இந்த 20 to 21ங்கிற நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் இதுல வர்றதுனால டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 5ஆல டிவைட் பண்ணுங்க. இல்லைன்னா விட்டுறணும், டிவைட் பண்ணக்கூடாது. டிவைட் பண்ணா 72,000. ஏன்னா இது 5 வருஷம் 5 இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டலாம். இந்த 72,000 2016 to 17ல கட்டுவாங்க, 17 to 18, 18 to 19 5 இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டுறதுனால நம்ம இதை 5ஆ பிரிக்கிறோம். அப்ப இந்த வருஷத்துக்குள்ள இன்ஸ்டால்மெண்ட் 72,000. அந்த 72,000 தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அவங்க இன்னும் வீடு கட்டி லோன் கட்டி முடிக்காததுனால போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த கரண்ட் இயர் வந்து 1,80,000. அது வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் 5 வருஷத்துல கட்டி முடிச்சிருக்கோம். இது வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் 1,80,000. அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் 72,000, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 1,80,000, மொத்தம் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 2,52,000 இவர் கட்டி இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இது இப்ப இது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு இங்க ரெண்ட் தேவையில்லை, முனிசிபல் வேல்யூவேஷன் தேவையில்லாத டேட்டா, முனிசிபல் டாக்ஸஸ் தேவையில்லாத டேட்டா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோடு மட்டும் சீலிங் லிமிட்டோட நம்ம கம்ப்யூட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோடு வந்து மற்றது மாதிரி மொத்த தொகையை கொடுக்கல, நம்மளை கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொகையும் இங்க வட்டியும் வீதமும் கொடுத்ததுனால நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதை. அப்ப நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி 2 கண்டுபிடிக்கணும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க டேட் ஆஃப் பாரோயிங், இயர் ஆஃப் கம்ப்ளீஷன், இங்க டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் இல்ல. அதனால இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் தான் 30/11/2016. இதுக்கு முந்தைய மார்ச் மாதம் வந்து 31/3/2016. அப்ப 1/4/2014 இருந்து 31/3/2016 வரைக்கும் உள்ள வருடங்கள் வந்து 2 வருடங்கள். அந்த ஒரு வருஷத்துக்கு 1,80,000, அப்ப 2 வருஷத்துக்கு 3,60,000. இந்த கம்ப்ளீட் பண்ண தேதியில இருந்து 5 வருஷம் எழுதும் போது ப்ரீவியஸ் இயர் இதுல வர்றதுனால இந்த 3,60,000 5ஆ டிவைட் பண்ணி 5 இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டலாம். இந்த ப்ரீவியஸ் இயர்ல கட்டலாங்கிறதுனால 72,000 இதுல கட்டலாம். 20 to 21. அதுக்கு அந்த 20 to 21க்கு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,80,000. அப்ப மொத்தம் 2,52,000. இப்ப நம்ம இதோட கணக்க முடிக்க கூடாது, சீலிங் லிமிட் பார்க்கணும். நமக்கு போன இதுல எல்லாம் இந்த அமௌண்ட்டே நமக்கு நேரடியா கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம இந்த கால்குலேஷன் எல்லாம் எதுவுமே போடல. இந்த அமௌண்ட் கொடுக்கலைன்னா நம்ம இதை பூரா கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். இப்ப சீலிங் லிமிட்டுக்கு போவோம். சீலிங் லிமிட்ல என்னன்னா பர்பஸ் ஆஃப் லோன். பர்பஸ் ஆஃப் லோன் ரிப்பேருக்கு எடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப இது கிடையாது, இது இல்லைன்னா இதுவும் இல்லை, ரெண்டையும் அடிச்சாச்சு. அக்வசிஷன் டேக்கன் ஃபார் அக்வசிஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்கியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்கியிருக்காங்களா? அப்ப இந்த லோன் வந்து 1/4/99 முன்னாடி வாங்கினதா 1/4/99க்கு அப்புறம் வாங்கினதான? அவங்க வாங்கியிருக்கிறது 1/4/2014. அப்ப இதுதான் வருமே தவிர இது வராது. அதனால இதை அடிச்சாச்சு. இது வந்த பிறகு நமக்கு என்னன்னா 5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிருக்காங்களா? அப்ப டேட் ஆஃப் பாரோயிங் வந்து 1/4/2014. அதனுடைய எண்ட் ஆஃப் பினான்சியல் இயர் என்ன? 31/3/2014. எண்ட் ஆஃப் பினான்சியல் இயர் ஆஃப் பாரோயிங் வந்து 31/3/2014. வீடு கட்டி முடிச்ச வருஷம் 30/11/2016. அப்ராக்சிமேட்டா பார்த்தா நமக்கு வந்து 5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிட்டாங்க. இது கரெக்டாலாம் கண்டுபிடிக்க வேணாம். 5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இது 2 வருஷம் தான். 5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிட்டாங்க. On the end of the financial year in which the capital was borrowed. Capital borrow பண்ண financial year 2014 to 15.
அதனால இதனுடைய எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்னா 2015 வரும். ஏன்னா வாங்கின வருஷம் 2014 to 15 ஃபினான்ஷியல் இயர்ல. அப்ப அதனுடைய எண்டு வந்து 31/3/2015. 30/11/2016 கட்டி முடிச்சிட்டாங்க. அப்ப வந்து 5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா எஸ், 5 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிட்டாங்க. அப்ப மேக்சிமம் சீலிங் லிமிட் என்ன? 2 லட்சம். இதெல்லாம் அடிபட்டாச்சு. இது மாதிரி இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு போங்க. ரிப்பேருக்கு எடுக்கல, அக்வசிஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் எடுக்கிறாங்க. 1499க்கு அப்புறம் வாங்கின வீடு தான், அதுக்கப்புறம் வாங்கின லோன் தான். 5 வருஷத்துக்குள்ள அந்த வீடு லோன் வாங்கின தேதியிலேருந்து 5 வருஷத்துக்குள்ள அந்த வீடு கட்டி முடிச்சாச்சு. அப்ப மேக்சிமம் 2 லட்சம் அவைல் பண்ணிக்கலாம். கட்டி முடிக்கலைனா தான் 30,000. நம்ம கட்டி முடிச்சாச்சு, 2 லட்சம் அவைல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நமக்கு வந்தது 2,52,000. சீலிங் லிமிட் ஆனா 2 லட்சம். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் 2 லட்சம் முடிஞ்சா. அப்ப 2 லட்சம் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட். இப்ப இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போட்டோம்னா இது செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ்ங்கிறதுனால நம்ம நெட் ஆனுவல் வேல்யூல இருந்தே ஆரம்பிச்சிடறோம். இதுல இது வராது, டிடக்ஷன் அந்த 30% ஆஃப் NAV வந்து வராது, நில்லது. இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் 2 லட்சம். இதுல இருந்து இதை கழிக்கும் போது 2 லட்சம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு போட்டா மைனஸ் 2 லட்சம். லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு போட்டா 2 லட்சம் ரூபாய். புரியுதா இப்ப உங்களுக்கு இந்த கணக்கு? இதுல எதுவுமே இல்லை. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ்னாலே நில்லு. அதுல லாஸ்ட் தான் நம்ம கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஸ்டெப்ஸை வரிசையா எழுதிட்டு வந்தாலே உங்களுக்கு தப்பு இல்லாம வந்துடும். டேட் ஆஃப் பாரோயிங்க்கும் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் அல்லது டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் ரெண்டுக்கு நடுவில் உள்ள பீரியட், அதாவது இந்த தேதியை எழுத கத்துக்குங்க. இதே 2016, ஆனா மார்ச் மாசம் 31/3/2016. 31st மார்ச் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ப்ரிசீடிங் ஸ்டெப் 4. இதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் வந்து 31/3/2016 முடியும். 2 வருஷம். அப்ப ஒரு வருஷத்துக்கு 1,80,000, 2 வருஷத்துக்கு 3,60,000. வீடு கட்டி முடிச்சதுல இருந்து 5 வருஷம் எழுதிட்டே வந்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் இதுல வருதான்னு பார்க்கணும். வந்துச்சு அப்படின்னா இதுல இன்ஸ்டால்மெண்ட் கட்டி ஆகணும். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் 72,000, அதை கட்டுறோம். லோன் வந்து கட்டாத லோன், அவுட்ஸ்டாண்டிங் லோன், அதனால போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் 1,80,000 ஒரு வருஷத்துக்கு. ரெண்டும் சேர்த்தா 2,52,000. ஆனா நமக்கு சீலிங் லிமிட் இருக்கு. அந்த லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா நீங்க சீலிங் லிமிட்டே பார்க்க வேண்டாம், 2,52,000 போட்டுடலாம். ஆனா இங்க வந்து சீலிங் லிமிட் பார்க்கணும். பர்பஸ் ஆஃப் லோன் என்னன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி சீலிங் லிமிட்டாக நமக்கு வந்து வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 1/4/99க்கு அப்புறம் தான் வாங்கியிருக்காங்க. வீடு வந்து 5 வருஷத்துக்குள்ள கட்டியும் முடிச்சுட்டாங்க. அப்ப 2 லட்சம் நமக்கு லிமிட், அதனால 2 லட்சம். அப்ப நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மைனஸ் 2 லட்சம். இது லாஸ், அதனால லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 லட்சம். சாரி. இன்னும் ப்ராப்ளம்ஸ் போட போட உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளத்தை கூட எடுத்து நீங்க இந்த ஸ்டெப்ஸ்ல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் இல்லாம வரும். உங்களுக்கு உங்க இதில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எடுத்து இந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க போட்டு பாருங்க. Thank you for watching. Please subscribe.